ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பொருளியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடிப்படை கருத்துக்கள் ஜிடிபி இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம். ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஜிடிபி என்றால் என்ன? ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ உள்நாட்டுக்குள்ளார பொருட்கள் இதுவரை சேவையும் சேர்த்து செய்கிறாங்க அப்படின்றது தான் ஜிடிபி. ஜிடிபி எதில் அளக்க முடியும்னு கேட்குறாங்க. பொருளாதார வளர்ச்சி, உற்பத்தியோட அளவு, நாட்டின் நிதி பரிமாணம். ஜிடிபி வகை என்னன்னு பார்த்தோமா, சந்தை விலையின் அடிப்படையில் அளவிடப்படும் ஜிடிபி. விலை உயர்வு குறைவு நேரடியாக பாதிக்கும். ரியல் ஜிடிபினா உண்மையான ஜிடிபி. ஒரு குறிப்பிட்ட அடிப்படை ஆண்டின் விலை அடிப்படையில் அளவிடப்படுவதுதான் உண்மை ஜிடிபி. பணவீக்கம் தாக்கம் இதில் சேராது. பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடுவதற்கு மிக சரியானது. ஜிடிபி விவரிக்கும் 3 முறைகள் என்னென்னு கேட்டால், உற்பத்தி முறை, பொருட்கள் அப்புறம் சேவைகள் உற்பத்தி மதிப்பின் கூட்டுத்தொகை. வருமான முறை என்னன்னு கேட்டோம்னா, ஊதியம், வட்டி, லாபம், வாடகை இவற்றின் கூட்டுத்தொகையை கூறுகிறது. செலவு முறை என்னன்னு பார்த்தோமா, ஜிடிபி சிஎல்ஜி அப்புறம் எக்ஸ்-எம். சீனா நுகர்வு, ஐனா முதலீடு, ஜீனா அரசின் செலவு, எக்ஸ்னா ஏற்றுமதி, எம்னா இறக்குமதி. ஜிடிபி வெளியிடுவது யார்? சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்எஸ்ஓவில் இணைப்பது இது. இந்தியாவில் ஆண்டுக்கு 4 முறை ஜிடிபி மதிப்பீடு வெளியாகிறது. ஜிடிபி சார்ந்த கூடுதல் கருத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், இந்தியர்கள் உலகின் எங்கிருந்தாலும் அவர்கள் உருவாக்கிய மொத்த உற்பத்தி. என்டிபி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். என்டிபி ஜிடிபி டிப்ரெஷன், அதாவது அற்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெர்கிபிட்டா இன்கம் தலா பொது வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். பிசிஐனா பொது தேசிய வருமானம். மக்கள் தொகை. வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படும் இது. இன்ஃப்ளெக்ஷன் பணவீக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோமா, பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் தொடர்ச்சியாக உயர்வது. பணத்தின் மதிப்பு குறைதல், விலை உயர்வு. பணத்தோட மதிப்பு குறையுது, விலை உயர்வு. பணவீக்கம் ஏற்படும் காரணங்கள். டிமாண்ட் ஃபுல் இன்ஃப்ளெக்ஷன், தேவை சார்ந்த பணவீக்கம். சந்தையில் தேவை அதிகமாகும் போது பொருட்கள் குறைந்த விலை உயரும். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளெக்ஷனாக செலவு சார்ந்த பணவீக்கம். உற்பத்தி செலவு அதிகரித்தால் ஊதியம், மூலப்பொருள் விலை உயரும். இம்போர்ட்டட் இன்ஃப்ளெக்ஷனாக இறக்குமதி, இம்போர்ட்டட் சார்ந்ததுன்னா வெளிநாடுகள் விலை அதிகரித்தல். பணவீக்கத்தை அளவிடுவது சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இன்டெக்ஸ், நுகர்வோர் விலைக்கு சொல்லுவோம். பொதுமக்கள் வாங்கும் பொருட்களின் விலை உயர்வு. விபிஐ ஹோல்சேல் ப்ரைஸ் இன்டெக்ஸ், மொத்த விலை சுட்டேன், மொத்தமாக விற்பனை செய்யும் பொருட்களின் விலை. ஜிடிபி டிஃப்ளெக்டர் அப்படின்னா ஜிடிபியில் உள்ள பொருட்கள் சேவைகளின் விலை மாற்றம். பணவீக்கத்தின் தாக்கங்கள் சாதாரணமானவை. உற்பத்தி அதிகரிப்பு, வேலைவாய்ப்பு அதிகரிப்பு. பாதகமானவை என்னென்னா, ஏழை மக்களுக்கு அதிக பாதிப்பு, சேமிப்பு மதிப்பு குறைவு, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது. ஆர்பிஐனா நாணய கொள்கை, ரெப்போ வட்டி உயர்தல், பணவளங்கள் குறைத்தல், அரசு நிதி கொள்கை, வரி உயர்தல், அரசு செலவு குறைத்தல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.